வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. பூந்தி லட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பூந்தி லட்டு பார்த்திங்கன்னா பிக்னஸ் கூட ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்யலாம். கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் ரொம்பவுமே சூப்பராக செய்யலாம். டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ வாங்க இந்த பூந்தி லட்டு எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி லட்டு செய்கிறதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவு அளந்து எடுத்துருக்கேன். இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது தான். இது செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சலித்து எடுத்துக்குங்க கடலை மாவை. நீங்கள் வீட்டில் அரைச்ச கடலை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கலர் பவுட்ரு, எல்லோ கலருக்காக சேர்க்குறேன். இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. நல்லா கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இது மாவு கரைக்கிறது ரொம்பவே முக்கியம். தண்ணி பார்த்திங்கன்னா அளவாக ஊற்றி கரைக்கணும். மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. நல்லா நம்ம தோசை பதத்துக்கு இருக்கணும், தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ கரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப திக்காக இருந்தாலும் நமக்கு பூந்தி நல்லா வராது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் தட்டையாக போயிடும். இப்போ மாவை நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கங்க. நம்ம எடுத்து ஊற்றணும் அப்படின்னாக்கா நல்லா ஒரு ஃப்ளோயிங்கில் இப்படியே வரணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் எப்படி ஒரு மீடியமான பதத்தில் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதை பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நான் இன்றைக்கி பூந்தி பொரிக்கிறதுக்கு 2 விதமான கரண்டி எடுத்திருக்கேன். 2த்துலேயும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இது வந்து பூந்தி கரண்டி, கடையில் கிடைக்கும். இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூந்தி செய்யறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இந்த கரண்டி. இதுலேயும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த கரண்டி இல்லாதவங்க நம்ம வீட்டில் சார்மி கரண்டி இருக்கும், இந்த கரண்டிலையும் செய்யலாம். நம்ம இதில் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி செய்யணும். நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா ஓரங்களில் வலிஞ்சு ஊற்றிடும். இது நம்ம பூந்தி கரண்டியில் செய்யும் போது பார்த்திங்கன்னா ஓரங்களில் வலிஞ்சு ஊற்றாமல் நல்லா வரும். இன்றைக்கி நான் 2த்துலேயுமே உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது போல் கொஞ்சமாக போட்டு பாருங்கள். போட்ட உடனே டக்குன்னு எழும்பி வரணும் பூந்தி நமக்கு. அப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு கரண்டி எடுத்து சார்னி கரண்டியில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நல்லா இப்படி ஊற்றினீங்க அப்படின்னா தன்னாலே முத்து முத்தாக விழுவும் பூந்தி. நம்ம அதை தட்டி விட வேணாம், கலக்கி விட வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். அப்படியே ஊற்றணும் அப்படின்னா போதும், அழகாக வந்து விழும் நமக்கு. இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா பூந்தி நல்லா முத்து முத்தாக எழும்பி வரணும். அப்படி இல்லாமல் அப்படியே தட்டையாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் மாவு ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டு கரைச்சி திக்காக்கிக்கிங்க. நல்லா இது போல் ஊற்றும் போது முத்து முத்தாக வந்து விழுவணும். இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு எடுத்துங்க. அந்த எண்ணெயில் எந்த அளவுக்கு நம்மளால் ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. நிறையா ஊற்றிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி வேகாமல் இருக்கும். பூந்தி போட்ட உடனே பார்த்திங்கன்னா மாவை இது போல் வலிச்சு விட்டுருங்க. வலிச்சு விட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த இது ஊற்றுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் பூந்தியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளி வேக விடக்கூடாது. இது வந்து கொஞ்சம் சாஃப்டான பதத்துலேயே எடுக்கணும். நம்ம காராபூந்திக்கு தான் நல்லா முறுமுறுன்னு எடுக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு 30 செகண்ட் அளவுக்கு வேக வச்சோம்னா போதும். அந்த சலசலப்பு அடங்கின உடனே நீங்கள் எடுத்துடணும். மொறுமொறுப்பாக ஆக விட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு சர்க்கரை பாகில் ஊறி வராது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் பூந்தி நல்லா வெந்திருக்கு, அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பூந்தி நல்லா முத்து முத்தாக இருக்குது பாருங்கள். இப்போ மாவு இந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்து கடையில் வாங்கின பூந்தி கரண்டியில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அதுலேயும் ரொம்ப சூப்பராக அருமையாக வரும். பிக்னஸ்லாம் செய்யும் போது இந்த கரண்டி வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். பூந்தி நல்லா முத்து முத்தாக வந்து விழுவுது பாருங்கள். இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்குவோம். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்குங்க. ரொம்ப நாளி வேக வைக்காதீங்க. ஒரு 30 செகண்ட் மட்டும் வேக வச்சோம்னா போதும் இந்த பூந்தியை. இப்போ இதே போல் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்மளோட பூந்தி எல்லாம் நல்லா பொரித்து எடுத்துட்டேன். பூந்தி ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு அடுப்பில் நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக, அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கங்க சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்தோம், அதே அளவு சீனியும் எடுத்துக்கணும். எல்லாமே ஒரே அளவுகளாக அளந்து எடுத்துக்கங்க. 2 கப்பு சீனி சேர்த்துருக்கேன், 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இந்த சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்குங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு
பாகுப்பதத்துக்கு கொண்டு வாங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு பாகுப்பதம் மாறி போயிடும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம பாகுப்பதம் பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி திக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம கையால் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா ஒரு லைட்டாக கம்பி பதம் வரணும். நமக்கு கையோட ஒட்டி லைட்டாக கம்பி பதம் வந்துச்சுன்னா போதும். அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நாள் வச்சுருந்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போய் மொறுன்னு மாறிடும். அதனால் அந்த ஒரு கம்பி பதம் வந்தோன்னே இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் கவனமாக செய்யணும். பாகுபதம் பார்க்குறதுலையும் ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா போதும். இப்போ 3 ஏலக்காயை நல்லா இடிச்சிட்டு வச்சுருக்கேன். தோல் இல்லாமல் அந்த விதையை மட்டும் இடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 கிராம்பு சேர்த்துருக்கேன். சின்னோண்டு துண்டு பச்சை கற்பூரம், ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு சின்ன துண்டு நல்லா நுணுக்கிட்டு இது போல் சேர்த்துக்குங்க. இது சேர்க்கும் போது லட்டு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். லட்டோட டேஸ்ட்டு அப்போ தான் நமக்கு கிடைக்கும், ஒரிஜினல் டேஸ்ட்டு. இப்போ இது பூந்தி பொரித்து வச்சதில் ஒரு பாதி அளவு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்று எடுத்திங்கன்னா நல்லா கொரப்பாக அரைப்பட்டு வரும், ஒன்றும் பாதியுமாக. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. நம்ம இது போல் செஞ்சு சேர்க்கும் போது நல்லா லட்டு பிடிக்கிறதுக்கும் வரும், சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். பாதியை முழுசாக சேர்த்துக்குங்க, ஒரு பாதியை இது போல் அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா அந்த சக்கரை பாகில் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுருங்க ஒத்தாப்பில். இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு சதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இதை கலந்து விட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. நல்லா இந்த சக்கரை பாகில் நல்லா ஊறி வரணும். பாகில் நல்லா ஊறி வரும்போது தான் நமக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் லட்டு. இப்போ இதை நல்லா ஊற வச்சுக்குவோம். தட்டு மூடிலாம் எதுவும் போடாதீங்க. மூடி போட்டிங்க அப்படின்னா இருக்கிற சூட்டுக்கு அப்படியே நமக்கு வேர்வை தண்ணி விட்டு லட்டு சீக்கிரமே கெட்டு போயிடும். மூடிலாம் எதுவும் போடாமல் அப்படியே ஓப்பன்லேயே ஆற வச்சு எடுத்துக்குங்க. ஃபேன் காற்றுலாம் ஆற வைக்கக்கூடாது. சாதாரணமாக ஒரு நார்மல் டெம்பரேச்சர்லேயே வச்சு இதை ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இடையில அப்பப்போ கலந்து விட்டுக்குங்க. ஊறிட்டு இருக்கும் போது இடையில அப்பப்போ கலந்து விட்டு எடுத்துக்குவோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க, தாளிப்பு பேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நல்லா நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 15 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்குவோம். நல்லா 2ஆக உடச்சி வச்சதை நல்லா ஒரு பாதி அளவு வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 15 திராட்சையும் சேர்த்து வறுத்துக்குவோம். இப்போ 2ம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு செவந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த தாளிப்பை நம்ம இந்த பூந்தி கூட சேர்த்துக்குவோம். இந்த நெய் சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் லட்டுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க. நல்லா நெய் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதான். உங்களுக்கு எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப சுலபமாக ஈஸியாக பிடிக்க வரும். நல்லா சர்க்கரை பாகில் ஊறி நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப அருமையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிடிக்கிறதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட லட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே போல் எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்குவோம். லட்டு செய்கிறது ரொம்பவுமே ஈஸிங்க. கடையில் உள்ள மாதிரி நம்மளும் வீட்டில் ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோட சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த லட்டு ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக சூப்பராக வரும். இனிமேல் வீட்டில் தான் செய்வீங்க எல்லோரும் லட்டு, கடையில் யாருமே வாங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், பயப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.